நெல்லையில் பள்ளி ஆய்வகத்தில் தவறி விழுந்த ஆசிட் பாட்டிலால் மாணவியின் கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது. மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்க பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் சங்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாலமுருகன், சண்முக சுந்தரி தம்பதியர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கும் நிலையில் பாலமுருகன் எலக்ட்ரீஷியன் தொழில் செய்து வருகிறார். தாழையூத்து பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் பாலமுருகனின் 2வது மகள் பள்ளி ஆய்வகத்தில் இருந்தபோது ஆசிட் பாட்டில் கீழே விழுந்ததில் மாணவியின் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நெல்லை தனியார் மருத்துவமனையில் மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவருக்கு பார்வை மீண்டும் வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அலட்சியமாக செயல்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் சயின்ஸ் லேபில் தான் எங்களுக்கு கிளாஸே நடக்குது. ஸோ அதனால் அந்த ரேக்கில் கதவு என்ன ஆயிடுச்சு, மாட்டிக்கிச்சு. அதை இழுக்க முடியல. ஸோ ஒரு பையனை சொல்லி அந்த பையனை இழுக்க சொன்னேன். அவன் என்ன பண்ணிட்டான், வேகமாக இழுத்துட்டான். அதை இழுக்க போய் அந்த ரேக்கே ஆடிட்டு என் ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சா. அது இந்த சைடு இருந்தது என்ன ஆயிட்டு விழுந்து அந்த உடஞ்சி தெரிச்சிருச்சு என்னோட வலது கண்ணில். என் கோரிக்கை, என் பிள்ளை கண்ணு முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவங்க தரட்டும் சார். நான் அவங்க கிட்ட பணத்துக்கு காண்டி கேட்டு போய் போராடலை செய்யலை. நான் அவங்க பணம் தான் நினைச்சு அவங்க பேசுறாங்க. என் பிள்ளை கண்ணு எப்படி இருந்தாலோ அப்படி இருக்கணும். அவ பிரச்சனை இன்னைக்கு இல்லை, இது நாளடைவில் இவளுக்கு வரக்கூடாதுல்ல. பொம்பளை பிள்ளை இல்ல, நாளைக்கு இந்த பாதிப்பு இதை விட அதிகமாக கூடாதுல. அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. இதனிடையே மாணவியின் கண் பார்வை பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார்.